சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் அலமேலு மேடம். நான் எங்கள் அம்மா ஊர் வந்து விழுப்புரம். விழுப்புரத்து பக்கத்தில் ஆர்சி மேலக்கொந்தன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன் மேடம். நான் கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுது மேடம். நான் கல்யாணம் பண்ணிட்ட ஊர் வந்து நாகூர். அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் அவருக்கு தாய் மாமா பொண்ணு மேடம். கல்யாணம் பண்ணி 6 வருஷமா நல்லா தான் மேடம் இருந்தோம். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். பாப்பா வந்து இப்போ வயிற்றுல இருக்கும்போது தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் லவ் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க மேடம். பெருசாக செஞ்சாங்க, கல்யாணம்லாம் நல்லா பெருசாக செஞ்சாங்க. 6 வருஷமாக நல்லா இருந்தோம். 6 வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த நான்சின்ற பொண்ணோட பழக்கம் வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க மேடம். எனக்கு 2 குழந்தை இருக்கு மேடம். 6 மாதமாக அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கொடுமை டார்ச்சர் பண்ணாங்க மேடம். அதுக்கு அவங்க வீட்டு குடும்பமே காரணம் மேடம். வீட்டுக்காரே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாரு, யாரே வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சரியில்லைங்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக என் மேலே அபண்டமாக பழி போடுறாங்க மேடம். எவ்வளோ வயசாச்சுமா பசங்களுக்கு? என் பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது, பையனுக்கு 2 வயசு, 3 வயசு 2 மாதம் ஆகுது மேடம். எப்படி இந்த பொண்ணை பழக்கம்? இந்த பொண்ணு பழக்கம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு பழக்கம்ல இருக்கு மேடம். அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். உடனே லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமாயிட்டேன். ஆமாம் மேடம். அத்தை பையன் மாமா பொண்ணு சின்ன பிள்ளையில எங்களுக்கு பேசி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஏஜ் வரும்போது இவர் எங்கள் வீட்டுக்கு குலுக்கல் சீட்டு போடுறேன்னு வந்திருந்தார் மேடம். எங்கள் 2 பேருக்கு பழக்கம் உருவானதோட அதில் 5 மாதத்துலேயே ஆரம்பித்தாங்க கல்யாணம். 3 மாதம் தள்ளி போய் 8 மாதத்துல கல்யாணம் பண்ணாங்க. பிறகு பாப்பா பிறந்துச்சு. பிறந்த பிறகு நல்லா தான் மேடம் இருந்தோம். அதுக்கு பிறகு தம்பி பிறந்தா நல்லா இருந்தோம். 2 குழந்தை அபார்ஷன் பண்ணிட்டேன். சின்ன பிள்ளைங்களா இருக்குன்னு 2 குழந்தைங்களும் அபார்ஷன் பண்ணிட்டேன். பிறகு நல்லா இருந்த பிறகு இந்த நான்சின்ற பொண்ணோட இவருக்கு பழையபடி உருவாயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு டீப்பு நோய் இருந்துச்சு மேடம். அதனால விட்டுட்டாரு. அவர் விட்டுட்டு தான் என்னை பார்க்க வந்திருக்காரு பிள்ளைருக்கு. நான் அப்பயும் கேட்டேன், எப்படி மாமா எனக்கு விட்டுட்டு வரீங்கன்றதுக்கு. அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனோட பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். ஆனால் லவ் பண்ணாங்கன்னு தான் தெரியும். ஆனால் இதுமாதிரி இவங்க தப்பாதான் செஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி பாப்பா பிறந்த பிறகுதான் மேடம் எனக்கு தெரியும். பிறகு பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்த பிறகுதான் தெரியுமே இவங்க தப்பாவே நடந்துக்கிறாங்கன்னா அவங்க அம்மாவே சொல்றாங்க. இந்த தெருவுலயே என்ன சொல்றாங்க. அந்த பொண்ணு உங்க வீட்டுக்காரர் வீட்டு பக்கத்துல இருக்கா? ஒரு வீடு தான் மேடம், பின்னாடி மறு தெருவு. ஆனா இப்படி வீடுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டை பார்க்கலாம். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா? 6 வருஷமா விட்டுட்டாரு மேடம். நல்லா தான் இருந்தா. அவ வந்து வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்ல மெடிக்கல் வச்சுட்டாங்க. ஒரு ஆள் கூட பழக்கமா இருந்து அந்த ஆள் மெடிக்கல் வச்சு கொடுத்தாங்க. இவர் வேலைக்கு போகும்போது வரும்போது இவங்களுக்கு பார்க்கும் போது மறுபடியும் இவங்களுக்கு பழக்கமாயிட்டு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மாமா போவாத, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்து வரும், போவாதீங்கன்னு. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. அப்படி நீங்கள் மீண்டும் ஏதாவது பழசெல்லாம் ஞாபகம் வந்து நீங்கள் எதனா செஞ்சீங்கன்னா நான் செத்துருவேன்னு கூட சொன்னேன். இல்லைம்மா, நீ என்ன சொன்ன முதல்ல? 6 வருஷம் நல்லா இருந்தோம், திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆமாம் மேடம். ஆனால் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி தப்பு பண்ண? எப்படி நீ அவரை லவ் பண்ண?
எனக்கு லவ் பண்ணாருன்னு தெரியும் மேடம். ஆனால் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நானும் அவர் மேலே ஆசைப்பட்டேன். அதுக்கு தக்கன மாதிரியே அவரும் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தார். நானும் அவருக்கும் என் பழக்கமாயிட்டு. ஸோ அத்தை பையன் மாமா பொண்ணு தாய் மாமா பொண்ணுன்னு என்னை அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாரும் எந்த தடையும் பண்ணல மேடம். நல்லா தான் இருந்தமே 6 வருஷமா என்னை இப்படி கையை நீட்டி ஏறி நிற்க சொல்லுவார் மேடம். அப்படி தாங்கின மனுஷன் இன்னைக்கு 6 மாசமா என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்தினார் மேடம். அந்த கையால் என்ன எவ்வளோ கொடுமை, எவ்வளோ சித்திரவதை. எதுக்கு ஒண்ணு சித்திரவதை பண்றாரு? அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் கேஸ் போடுவேன், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொண்ணை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளோ பேச்சு, அவ்வளோ கொடுமை மேடம். மெடிக்கல் கூட பிறந்தவங்க யாரெல்லாம்? 2 அண்ணன் இருக்காங்க, ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க மேடம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க மேடம். அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில் கேட்டிங்களே சொல்லுவா மேடம். அந்த பொண்ணு மெயின் ரோட்டில் மெடிக்கல் வச்சிருச்சு மேடம். இவர் போயிட்டு வர பழக்கமாகி என்கிட்ட சொன்னாங்க. போகாதீங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நான் தப்பு செய்ய மாட்டேன், சும்மா தான் போகிறேன், சும்மா வரேன்னு சொன்னாங்க மேடம். அதோடய இவங்க பிறகு நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்னான்னு கேட்கறது இல்லை, என் பிள்ளைங்களை என்னான்னு கேட்கறது இல்லை, இப்படியே இருந்தாங்க மேடம். இவங்க என்ன நம்மளை எப்படியும் இப்படி விடவே மாட்டாங்களே, இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானாக கொஞ்சம் கருதலிச்சு பார்க்கும்போது இவருக்கு இந்த பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது, அவங்க மெடிக்கலுக்கு டேப்லெட் வேணும்னா காலைல போகிற ஒரு நைட்டு காலையில் 8 மணிக்கு வரும், நைட்டு 8:30க்கு தான் மேடம் வருவார் அந்த பொண்ணோட. இப்படி நான் நேராகவே பார்த்துட்டேன். நேராக பார்க்க போய் இந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட நேராக மறுநாள் மெடிக்கலில் போயிட்டு சொன்னேன் மேடம். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு விட்டு தர முடியாது, நான் 2 குழந்தை இருக்கு, 3வது மாசமாக இருக்கேன், எனக்கு செய்யாத இந்த தப்பெல்லாம் எனக்கு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு என் புருஷன் வேணும், நான் விட்டு தர மாட்டேன், எனக்கு வயசு 23 வயசு ஆகுது அப்படின்னு நல்ல விதமாக சொன்னேன். நான் அழுது விட்டு சொல்கிறேன், அவன் சிரிக்கிறான் மேடம். என்னோட வாழ்க்கையை பற்றி நான் அவ இப்படி சொல்லலாம்ல, நான் லவ் பண்ண ஆம்பளை இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண மேடம், அப்பயே பிரச்சனை பண்ணிருக்கலாம்ல மேடம். அப்ப என் வாழ்க்கையாவது நான் அப்படியே போயிருப்பேன் மேடம். கல்யாணம் பண்ணது அவளுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு எல்லாம் அவ வந்து என்னவோ 500 ரூபா காசு கூட அவளுக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க, கிஃப்டா கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்படின்னு இருக்கும்போது இந்த தப்பு இவங்க செய்ய மாட்டாங்கன்னு தான் மேடம் பேச விட்டேனே. எனக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை கூட்டிட்டு போவாங்க, ஆனா நாங்க கையில காசு கொடுத்துட்டு தான் பார்த்துட்டு வரோம். நம்ம தெருவு பொண்ணாச்சே நல்லா பேசுவாங்க மேடம், வாங்க போங்கன்னு வாங்க, நாங்களும் வாங்க போங்கன்னு மரியாதை பேசுவோம். ஆனா அந்த பொண்ணு இந்த மாதிரி வெளியில போய் என்ன டாக்டரா? டாக்டர் எல்லாம் இல்ல மேடம், ஒரு மெடிக்கல் வச்சிருக்கா. அப்ப எதுக்கு அவங்கள்ட்ட உடம்பு சரியில்லைன்னா போனா? அந்த ஊர்ல டாக்டர் கிட்ட காமிக்க மாட்டாங்க, மெடிக்கல் தான் அதிகமா, லோக்கல்லே மெடிக்கல் தான். மெடிக்கல்ல எந்த உடம்பு முடியலன்னாலும் அங்கேயே தான் பாத்துக்குவாங்க. அப்படின்னு பாத்துக்கும் போது கையில காசு கொடுத்துட்டு தான் மேடம் பாத்துட்டு வருவேனே. ஆனா இவ வந்து உள்ளுக்குள்ளே இவளுக்கு ஆசை இருந்திருக்கு பிள்ளை இருக்கு. இவர் போய் அந்த பொண்ணை டார்ச்சல் பண்ணுவார் பிள்ளை இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் செத்துருவேன். இல்லைங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு, உங்க பொண்டாட்டியை பாருங்கன்னதுக்கு இல்ல எனக்கு அவளும் வேணும் நீயும் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிள்ளை இருக்கு மேடம். அந்த பொண்ணுகிட்ட நம்ம இது மாதிரி சொல்லும் போது சொன்னிச்சு, உங்க வீட்டுக்கார அடக்கி வச்சுக்கால மேலு வந்து என் காலில் விழுவுறாரு. அந்த பையன் சொல்லிச்சு மேடம், அந்த பையனை ஃபஸ்ட்டு அடக்கி வச்சுக்கோங்க, அந்த பையன் வந்து என் காலில் விழுவுறான், அவன் வந்து கல்யாணம் பண்ணணும்னா என்ன நீ கல்யாணம் பண்ணா உங்க ஒய்ஃபு கிட்ட கேட்டுட்டு வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லியிருக்கா மேடம். அப்போ அவளுக்கும் ஆசை இருந்ததுனால தானே மேடம் சொல்லியிருக்கா. இவருக்கு 2 பேருக்கும் மனசுக்குள்ள ஆசை இருந்திருக்கு மேடம். அதுக்காக என்னோட வாழ்க்கையும் என் பிள்ளை வாழ்க்கையும் இப்படி நடுத்தல நிறுத்திட்டாங்க மேடம். வெளியூர் வேலைக்கு போறேன்னு இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு அவங்க தங்கச்சி டெல்சின்ற தங்கச்சி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்க கூடாதுவா, நம்ம வீட்டுக்கு போகலாம், உனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கணும் கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் இதுக்கு வர வேண்டியது மேடம். கிளம்பி வந்துட்ட பிறகு அவங்க தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் அக்காவை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் போயிட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னதோடைய மறுபடியும் நான் என் குடும்பத்துக்கு வந்த பிறகு நான் வெளியூர் வேலைக்கு போகிறேன், நீ மெயின் ரோட்டில் வந்து அந்த பொண்ணை கேட்டதுனால என்னை நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, உள்ளூரில் வேலை செய்ய எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் வெளியூர் என்ன வேலை செய்கிறாரு? கொத்தனார் வேலை மேடம். வெளியூர் வேலைக்கு போகிறேன்னு சொன்னார். மாமா கிட்ட வேலையாக இருந்தால் வாரத்தில் ஒரு வாட்டி வந்து போங்க, தூரமாக வேலையாக இருந்தால் மாதம் ஒரு வாட்டி வந்து போங்க அப்படின்னு சொல்லி தான் மேடம் நல்லா தான் மேடம் அனுப்புனேன். இவர் வேலைக்கு போயிட்டு எனக்கு வந்து ஒரு போன மாதத்துக்கு முன்னாடி தான் மேடம் தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்கன்னு. கல்யாணம் பண்ணது கூட எனக்கு தெரியாது மேடம். எங்கே இருக்காங்க அவங்க? வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்தேன்னு தான் மேடம் சொன்னாங்க. அங்கேயே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு குடும்பமே பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்கள் சின்ன நாத்தனார் வீட்டுக்காரு மேடம். அதோட எங்கள் குழந்தைனார்கிட்ட வந்து நான் சொன்னேன் மேடம், இங்கே பாருதான் உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, நானும் என் பிள்ளை என்ன நிலைமைக்கு அவருக்குன்னு சொன்னேன் மேடம். ஊரில் கூட தான் சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. அதை என்ன நம்ப சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு எங்கள் அண்ணன் சொன்னதானே நம்புன்னு சொல்லிட்டு என் குழந்தைன சொன்னார் மேடம். நான் அழுவுறேன் எப்படியே தெருவில் வச்சுக்கிட்டு, என்ன பாவம் செஞ்சியோ இப்படி அழுவுறேன்னு சொல்கிறாங்க மேடம் சொந்த அத்தை பையன். அதோடய இருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு நைட்டே கேட்ட பிறகு, ஆமாம் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன செய்ய போகிறேன், உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன செய்ய முடியுமே செய்யணும்னு சொல்கிறாங்க மேடம். எனக்கு அங்கே கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது.
எனக்கு அவர் மட்டும்தான் மேடம். எங்க அத்தை இங்க எங்க ஊர்ல இருந்து பிறந்ததே விழுப்புரம் மேடம். இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு பிறந்து அவங்க தனியா. அண்ணங்களெல்லாம் கேட்க மாட்டாங்களாமா? அண்ணெல்லாம் கேட்க மாட்டாங்க மேடம். இது நானா அவங்க வேணான்னு தான் சொன்னாங்களே. எனக்கு நானா இது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். நாங்க வேணான்னு சொன்னோமே, நீயா தானே இவனை தேடிக்கிட்ட. இருந்தாலும் எங்க வீட்டுல எல்லாமே செஞ்சாங்க மேடம். பாத்திரம் எடுத்து வச்சாங்க, வண்டி எடுத்து வச்சாங்க, அவருக்கு செயின் குருமாத்தி எல்லாமே போட்டாங்க மேடம். அவருக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனாரு தலைமுறை. என் கழுத்துல உள்ள தாலியை கூட அறுத்து அவருக்கு விட்டு கட்டிட்டேன். எப்பமா பண்ணாரு இது? நான் அந்த பொண்ணுகிட்ட போய் அன்னைக்கு மெடிக்கல்ல சொல்லிட்டு வந்தான்னு நைட்டு தாலி அறுத்துட்டாரு மேடம். அறுத்து விட்டு அவளுக்கு கட்டிட்டாரு மேடம் தாலியை. இந்த பேரு கயிறு போட்டுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. இவங்க அண்ணங்களா? நீங்களும் கேட்க மாட்டீங்களா? நான் அந்த வீட்டில் பொண்ணு கட்டிட்டேன் பாரு. நான் அவங்க அக்காவை கட்டின பிறகு தான் அவன் வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு என் தங்கச்சி வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிட்டான். நீங்க கேட்க மாட்டீங்களா? பாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்போ இடையில தாங்க சொல்ல கிடையாது. வீட்டில் ஒரு சின்ன தகராறு கேட்க மாட்டேன் சார். நான் கேட்க மாட்டேன். சரி மாமியார் கூடாச்சு தங்கச்சி இருக்காங்களே, நம்ம ஏதாச்சும் தொல்லை பண்ண அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை நான் எதுவும் கேட்கறது கிடையாது. ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு உங்க வீட்டுக்காரரோட தொடர்பு இருக்குன்னு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னாங்கல்ல? சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? எங்க வீட்டுக்காரே சொன்னாரு. எனக்கு தெரியும் மேடம். அண்ணனுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும் மேடம். எனக்கு மட்டும்தான் தெரியும். தெரியாது சொன்னீங்க? தெரியாது சொல்ல கிடையாதுங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற போற வர என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணி தேவை கூட நான் எவ்வளோ அவங்க அக்காட்ட எவ்வளோ சொன்ன மாட்டேன். நான் அவங்க அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டான், போக மாட்டான், வரமாட்டான், நம்பிக்கையா நான் பாத்துக்கிறேன் போறேன்ட்டு வந்து அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வேலையை பாக்குறாங்க போயிட்டு. இன்னைக்கு என் தங்கச்சி வாழ்க்கையா வந்துட்டு நிக்கிறா. நான் எவ்வளோ சொல்லிட்டேன் மேடம். இவங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன். என் தங்கச்சிக்கிட்ட எவ்வளோ கையை பிடிச்சி சொல்லி பார்த்தேன். இவங்க தான் ஓணும் அவரெல்லாம் இருந்துக்கிறேன். லவ் பண்ணறது வேற, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பு பண்ணறது ஒரு மனுஷனை எப்படி நீங்க அதுவும் சொந்த தாய் மாமன் பொண்ணு அத்தை பையனாச்சு சரின்ற மாதிரி நாமளும் கொஞ்சம் சரி அட்ஜஸ்ட் பண்ணி சரின்ற மாதிரி நாம நினச்சி நல்ல மாதிரி தாங்க முறைப்படி கட்டி கொடுத்துங்க. இதுக்கு நாங்களாம் கூட தவறி போய் கல்யாணம் பண்ணோம். இது இந்த பொண்ணுக்கு அவ்வளோ இதை பண்ணுது. என்னோட வண்டியை கொண்டு போய் அந்த பொண்ணோட வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறேன் மேடம். அந்த வண்டியில ஒரு நாள் கூட வாழ்க்கை போயிடுச்சு. வண்டி எடுத்து வச்சாங்க மேடம். எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வண்டி கேட்டாரு, எடுத்து வச்சாங்க. அந்த வண்டியை முதற்கொண்டு வீட்டுல உள்ள டிவி ஃபேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு சட்டை கிடையாது மேடம். அவங்களோட வீட்டையே சுத்தமா காலி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணோட இருக்கிறதுக்கு. அது அவங்க வீட்லயே கண்டிக்க மாட்டாங்க. கேட்டா அவங்க தம்பி சேர்ந்து வந்து என்ன தெருவில் அடிச்சு போட்டாங்க. ஊர்ல இருந்து சொல்றாங்க அவங்க தம்பி அடிச்சிருக்காங்க. எதுக்கு உங்களை அடிச்சாங்க? நான் எங்க வீட்டுக்கார கண்டிஷன் பண்ண இந்த மாதிரி போறியே என்ன யார் போகணும், நீ அங்க போற இங்க போறேன்னாங்க. நான் தப்பா ஒரு வார்த்தை விட்டேன் மேடம். பொண்டாட்டி மேல சந்தேகம் பிடிக்கிற வீட்டுல இருக்க வேண்டியதானே நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அசிங்கமா சொன்ன மேடம். அதுக்காண்டி உட்கார்ந்துருந்தவர் வந்து அவங்க செருப்பாலே தலையில அடிச்சு, தலையில இடிச்சு, செவுத்துல இடிச்சு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து சாக்கிட்ட திறந்துச்சு வேணாம். எனக்கு குப்பர் போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. அழுதா தலைவலிக்க நெஞ்சலிக்க உடம்பு ஃபுல்லும் அவ்வளோ அடி புண்ணா இருக்கு. எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன். நம்மளா தேடிக்கிட்ட வாழ்க்கை இது. நல்லதோ கெட்டதை நம்ம இப்படியே கூட இருந்துருவோம். என்னால முடியல மேடம், என்ன சாவுன்னு சொல்றாங்க. வீட்டு குடும்பமே ஓடுந்த மேடம், நான் மேடம் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அது போல ஆள் இல்லைங்க. இப்பதாங்க இது போல அவங்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா அருமையா வச்சிருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க நாங்க அவ்வளவு தூரம் கொஞ்சம் அவனை நல்லா வச்சிருந்தோம். இதே தப்பா சொன்ன கூட நான் அவங்க நம்பிக்கைங்க. அந்த ஒரு காரணத்தால நானும் சரி நல்லா வச்சிருந்தாங்க. ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் போயிட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, நல்லா பாத்துக்குவான், நல்லா தேவைன்றதை அனைத்து நம்மளை விட அதிகமா பண்ணுவான். அப்பவும் வருவான். நானும் பாத்துருக்கேன், போயிருந்தேன் வந்துருக்கிறேன். சரி இந்த பொண்ணு கொஞ்சம் வாய் கூட ஏதாவது வாயை கொடுத்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துல பிரச்சனை இருக்கு. அவங்க மாமியாவுக்கும் வாய் கூட வாய் 2 பேத்துக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனை வரும். நம்ம போயிட்டுனா கேக்குறது இதுவும் வாய் அதுவும் வாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் கண்டுக்காது இருந்துட்டேன் மேடம். எங்க அத்தைக்கு சண்டை வரும் மேடம். நாங்க அதோட விட்டுருவோம். அவங்க அந்த சண்டையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை என் புருஷன் என்ன சொல்றதெல்லாம் கேட்பாரு. அப்ப இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா இவ கொட்டை அடைக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இவன் மட்டும் செய்யல மேடம். இவங்க அம்மா அவங்க தம்பி இதுக்கு முழு வரந்து அவங்க தான் மேடம். எங்க அச்சா எங்க அச்சா சின்ன அவங்க 2 பேரும் வீட்டுல இன்னொரு பொண்ணு கட்டின ஒருத்தன் அவனும் சேர்ந்துருக்கான் மேடம். எனக்கு முன்னாடி ஒருத்தன் பொண்ணு கட்டினா அந்த வீட்டுல வர வச்சு வெளியூர்ல இருந்து நாத்தனா வீட்டுக்காரர் என்ன உடனே அப்படி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க காசுன்னு கேட்டா எவனையாவது போயா எங்கேயாவது போட வீட்டுல தான் இல்லையா எவனையாவது போயாண்டி நான் அப்படி போக மாட்டேன், நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் செத்தாலும் சரியா செய்ய மாட்டேன். அவரு நல்லாவே அப்படி சொல்றாரா? செத்து இப்ப வீட்டுல யாரு இருந்தா இல்ல தூக்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு. தூக்க மாட்டீங்க, நான் செத்த என் பிள்ளைங்களையும் சாவடிச்சிரு, எனக்கு நீங்க தொல்லை கொடுக்குறீங்க, செத்துருங்க பேசாதான் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேறீங்கன்னு சொல்றாரு.
என்னோட 2 குழந்தைய வச்சுக்கிட்டு வீடு ஒரு வீடு தனியா போய் கட்டினேன். அந்த வீட்டுல கூட எனக்கு நிம்மதி இல்லை. எங்க அக்கா எப்ப கேட்டாலும் நான் வீட்டை கொடுத்துருவேன் அப்படிங்கிறேன். நான் 2 பிள்ளைய வச்சுனா என்ன வேலை செய்வேன்? இந்த 2 மாசமா வந்து மளிகை கடைக்கு 1500 பணம் கொடுக்குறேன். மாசம் ஃபுல்லா 1500 எப்படி மேடம் வாங்க முடியும்? பிள்ளைக்கு டெய்லி 6 லிட்டர் பால் வாங்குவேன். பாலுக்கு மறந்ததுல இருந்து பிள்ளைக்கு இடையில ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட 32,000 கொடுத்தாச்சுங்க. அம்மா ஆக்சிடென்ட் பிரிச்சு காசு மூலைக்கு பணம் வந்துச்சு. ஆம்பளை எவ்வளோ தூரம் வாங்கணுமோ அதே போல பிரிச்சு கொடுத்தாச்சுங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் வாங்கிக்கணும் போல பண்றாங்க. அது இப்பதாங்க இடையில ஒரு 6 மாசமா தாங்க அது போல பண்றான். கல்யாணம் இல்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, முதல் திருமணம் வந்து முறையா பண்ணிட்டு அடுத்த திருமணம் முறை இல்லாம பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல் திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணல, உங்க தங்கச்சியோட திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணல, 2வது திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. எப்படி பிரிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியும் மேடம். இப்ப அந்த பொண்ணா ஒத்துண்டு விலகினாதான் உண்டு. எனக்கு இவங்களுடைய மேரேஜ் முன்னாடி அவங்க கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்ப நீயா பண்ணாது எப்படி மேடம் செல்லாம்? நீயா பண்ணாது எப்படி செல்லாம்? இந்த திருமணம் ஆனதே காமிக்கலையே. எல்லாமே என்கிட்ட இருக்குங்க, நான் தரேங்க. ஒரு நாட்டம்காரில இருந்து எல்லாரும் நான் கூட்டு வரேன். ரெடியா இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிச்சப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. வந்தாங்க ஏசே வந்தாங்க, சார் இதுக்கு சின்ன குடும்ப விஷயம் வேணாம் சார். நானே அவங்க வீட்டுக்கு விந்தாடி போந்தப்ப நானே தடுத்தேன். வேணாம் அவசரப்படாதா இதெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நானே கூட்டேன். இல்லன்னு கேளுங்க. போட்டுட்டு இருக்கோம் மேடம், சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 நாள் அமைதியாயிட்டோம். திடீர்னு வீட்டுக்கு போன் பண்ணி உட்காருங்க தங்கச்சி மருந்து குடிச்சிட்டாங்க வாங்கன்னு சொல்லுவோம். சின்ன அவங்க பொண்டாட்டி மருந்து குடிச்சிட்டான்னு சொல்லி தான் வராங்க மேடம். திடீர்னு வந்து நிக்கிறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா வேலை பார்த்திருக்கா. அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து தெரியல சீட்டிங் ஃபேமிலி எல்லாரும் ஒரு ஒத்துழைக்கிறாங்க மேடம். நான் வாய் பேசுறேன்றதுக்காக என்னோட வாழ்க்கை நடுத்தரல நிறுத்திட்டாங்க மேடம். ஃபேமிலி ஃபுல்லாவே பண்ணிக்கிறாங்க. அவங்க மாத்திரம் இல்ல இப்படிதான் அழுக நிறுத்தி உங்களுக்கு பழக்கத்தினா நீ ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணி ஓஞ்சி போயிருக்கலாம். ஏன் தனிச்சு வாழ்க்கை பிடிச்சு அடிச்சிருவாங்க. அடிச்சு போட்டு வந்து போயிடுவாங்க. அங்க கேக்குறது நாதம் கிடையாது மேடம். இப்ப நான் போயிருக்கிற விந்தாடி ஏன் எதுக்கு அடிக்கிறாங்க மேடம்? இன்னைக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா மேடம். எப்ப வந்து தைரியமா உட்காந்துற நீ என்ன அழுகுற? என்ன தாடி அறுத்து கட்டிக்கிட்டே நல்லா எத்தனை நாளா காத்துந்ததே? நாசமா போன எத்தனை நாளா காத்துங்க? அறுத்து கட்டிக்கிட்டு ஏய் ஒரு குடும்பத்துல இருக்க தாலி அறுத்து மாதிரி தாலி கட்டிட்டு உங்களுக்கு பழக்கம் ஆரம்பத்துல கட்டி தொலைஞ்சிட்டு போறதானே இவ வாழ்க்கை எப்படி இருந்தா? ஏமா அப்படி பண்ணீங்க? நான்சி உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன இதான் மேடம் ஃபர்ஸ்ட் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. என்ன கல்யாணம் பண்ணும்போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம், எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 11 வருஷம் ஆச்சு. நம்ம குண்டு தூக்கி போடுற? ஆமா. அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆனும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை. நான் சண்டை போட்டேன் அவர்கிட்ட. அவர் வீட்டுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் போனவர். அங்க என்ன நடந்ததுன்னு அவரே கேளுங்க. வெக்கமே இல்லாம என் தாலி அறுத்து தாலி போட்டு வந்து நிக்கிறா பாருங்க மேடம். தாலிங்க அந்த தாலி அறுத்து கொடுத்தா கூட அதை கட்டி நிக்கிறீங்க. ஒரு சஞ்சரிங்களா? எனக்கு அவ்வளவு பேர் 13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றா மேடம். இவளுக்கு டிபி நோய் வந்து செத்துருவான்னு தான் மேடம் இவளை விட்டுட்டாரு. கல்யாணமும் பண்ணல ஒண்ணும் பண்ணல மேடம். கடலாம் அலைஞ்சா மேடம் இவ. ஒரு நிமிஷம் ஆரம்பத்துல கட்டி தொலையிடுது. டிபி நோய் வந்தவங்க எல்லாம் சாக மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா பிரச்சனை? என்ன பண்ணிருக்க நீ? எனக்கு கொஞ்சம் பிராங்கிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன் மேடம். சரி சரி, அவர் லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தேன். அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சு இல்லையா? வாய மூடு. கல்யாணம் எப்போ ஆச்சுமா சொல்லு, கரெக்டா சொல்லு. பிப்ரவரி 2003 மேடம். ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க? ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ 1 இயர் ஆகுது. அது எப்படிம்மா செல்லும்? எங்க வச்சு பண்ணீங்க 2003ல? ஆதாரம் இருக்கா? எதுக்கு மேரேஜ் பண்ணது கேட்குறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. அவங்க வீட்டில் வச்சு மேரேஜ் பண்ணது. அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியும். 2003ல கல்யாணம் சேவரின் சேர்த்து கொடு, சேரங்க கொடு.
எதுக்கு போய் சொல்றீங்க? 2003 போன வருஷம் தானே பண்ணிருக்கீங்க. மேடம் நீங்க நாகூர்ல வந்து விசாரிச்சுக்கோங்க. விசாரிங்க மேடம் நாகூர்ல. அவர் கையில என் பேரை பச்சை குத்தி கல்யாணம் பண்ணும்போதே அதெல்லாம் வேறம்மா, அதெல்லாம் வேற. அதெல்லாம் நீங்க- 2003 நடந்தது மேடம். கல்யாணத்து அப்பவே அதெல்லாம் இத பிரச்சனை பாருமா, வந்துட்டே இருந்தது. நீங்க சண்டை போட்டுப்பீங்க, நீங்க லவ் பண்ணுவீங்க, சண்டை போட்டுப்பீங்க, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுப்பீங்களா? இன்னைக்கு அவளாலதான் நான் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் மேடம். உங்களுக்கு என்ன பாதிப்பு? பாதிப்புன்னு சொல்ல செருப்பால அடிப்பண்டி. நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை விட்டு என் சொந்த பந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உருவாக்குன ஒரு மெடிக்கல ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னைக்கு நிக்கிறேன் நான். ஏமா ஏன் விட்டுட்டு போனவர என்னை நடத்த விடல மேடம் இவ. சரி, ஒரு விஷயம் கேக்குறேன், ஆசைப்பட்டா அப்படிதான் கேட்பாங்க. ஒரு விஷயம் கேக்குறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப விட்டுட்டு போன ஒருத்தரோட நீங்க ஏன் இன்னொரு வாழறீங்க? நான் வாழல மேடம். நான் அவர் வேணும்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் வாழ்க்கையை நான் பிரச்சனையா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. இவன் வந்து முத நாள் வந்து என்னிட்ட இந்த மாதிரி பிரச்சனை நான் ஆரம்பிச்சப்பே நான் சொன்னேன், உன் வாழ்க்கைக்கு நான் சத்தியமா இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் மாப்பிள்ளை பாக்குறேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், நீ வீணா பிரச்சனை பண்ணிட்டு அலையாத அப்படின்னு. அதோட அந்த பொண்ணு கேட்டிருக்கணும். இவன் மேற்கொண்டு கடவாசலே வந்து இன்னும் என்னை அசிங்கப்படுத்திட்டே இருந்தா. எத்தனை தடவை வந்தேன்னு கேளு. அந்த கோவத்துல பண்ணீங்களா? என் வீட்டுல மாப்பிள்ளை பார்த்தாங்க மேடம். எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும்? இவன் ரோட்ல அசிங்கப்படுத்திட்டே இருந்தா. இன்னைக்கு இங்க இருக்கிறாள், இதுக்கு மேல நான் எப்படி இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும்? ஏசப்பன் வாயில புத்து வைப்பாரு. பாப்போம். சரிம்மா, அவங்க தங்கச்சி சரி போ. அவங்க கிட்ட கேளுங்க. தாலி அறுத்து அவ கட்டின தாலிய அவன் கையில அர்த்தம் வர சொல்லி கட்டிக்கிற நீ எல்லாம் சமைச்சிர நீ முத பத்தினி வயசுல போனா தானே அப்படி இருப்பா. எல்லாம் ஏன் பொம்பளை ஜாதி அசிங்க உண்டாக்குறீங்க? உங்களாட்ட போறோம் அடுத்தனோட பைக்ல என் கண்ணோட நீங்க பேசுறீங்க பாருங்க. உங்க பேசணும் அறிவுதே கிடையாது. என்னோட வாழ்க்கை அப்படி கெடுத்துற வயிறு எரியுது மேடம். எனக்கு இவ்வளவு பாக்கும் போது என்ன முடிவுல இருக்கீங்க நீங்க? அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதாங்க மேடம். நீ உங்க முடிவு என்னமா? என் முடிவுலாம் எதுவும் இல்ல மேடம். எதானாலும் ஓகே, யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. எதானாலும் ஓகே. ஆமா, இவ அப்படிதான் மேடம் சொல்றா. அப்பதுல இருந்து உன் புருஷன் அடக்கி வச்சுக்க, அந்த பையன் அடக்கி வச்சுக்கோன்னு சொன்னா மேடம். எனக்கு தெரிஞ்சன போய் கேட்டது கூட. இந்த பாருமா, மரியாதை குறைவா நீ பேசினியானா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பேச மாட்டோம் மேடம் இனிமே. புரியுதா? அவங்களுக்கு தெரியும் உன் கஷ்டம், அவங்களுக்கு தெரியும். பொறுமையா அவங்கள்ட்ட பேசு. பொறுமையா நான் போய் சொல்றேன் மேடம். சிரிக்கிறா மேடம். நான் அழுகுறேன், சிரிக்கிறா மேடம். இப்ப பேசு பொறுமையா. இந்த வேறான்சி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோ. இப்ப நான் அடிச்சது கூட கோவத்துலதான் அடிச்சேன். உன் மேல உனக்கு எனக்கு இன்னமும் ஒரு மரியாதை இருக்கு. நீ வந்து நான் அப்பயே மெடிக்கல்ல சொன்னாதான் இப்பயும் சொல்றேன், உன் கூட பிறந்த தங்கச்சி இருந்தா இப்படி என் வாழ்க்கை கெடுப்பியா? எனக்கு என் புருஷன் வேணும். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இருந்து நீ விலகிடு. நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. நான் இன்னும் கூட உள்ளுக்குள்ள அதான் நினைக்கிறேன். நீ நல்லா வாழணும் தான் நான் நினைக்கிறேன். அதனால என் புருஷன் கூட வாழலாம் நான் நினைக்கல. எனக்கு என் புருஷன் அவர் வாழ தயார்னா நான் எதுவுமே சொல்றது இல்ல. பிளாக்மெயில் பண்றாரு மேடம். அவ இல்லன்னா நான் செத்துருவேன். பாய்சல் சாப்பிட்டேன். செத்தா போனா அது தேவை கிடையாது. விடிய நான் ஆஸ்பத்திரியில போய் கண்ணு மூடி படுத்துக்கிறேன் மேடம். விடிய காலையில போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இத பாருமா, ஒரு விஷயம் நீ யோசிக்கணும். அவளும் பாவம் தான். அவ உடம்பு சரியில்லாம இருந்தப்போ உன் புருஷன் விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு அவ ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டா. சரி மேடம், அவ ஓகே சொல்றா. பேசாம உன் வாழ்க்கைய மறுபடியும் நல்லபடியா கொண்டு வா. சரி மேடம். அவ வேலைக்கு போடுவா. அவ படிச்ச பொண்ணு, அவளுக்கு தொழில் இருக்கு, அவ பாத்துப்பா. சரி மேடம். ஆனா அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. சரி மேடம். புரியுதா? சரி உன் புருஷன் என்ன சொல்றாரு பாப்போம். சரி மேடம். அவங்க தங்கச்சி வந்து முதல்ல அவங்கள்ட்ட உறுதி வாங்கிக்கோ. இந்த பொண்ணுட்ட உறுதி வாங்கி. என் புருஷன் என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனா என் புருஷனை விட்டு நீ விலகிடணும், அவ்வளவுதான். எனக்கு என் வாழ்க்கை வேணும். சொல்றதுதான் மேடம். அவர் சொல்றாரு என் வாழ்க்கைக்கு அப்ப பதில அவர் எடுக்கிறதான். அவரை கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. 6 மாசமா குடும்பம் பண்றாங்க பாருங்க. திருட்டு சரி, நீங்க தான் வேணும் இந்த பொண்ணை விட்டுடுறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி அவர் அப்படி சொன்னார்னா நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நியாயமா நான்சி நீ சொல்றது? அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு இல்லையா? யோசிக்க வேண்டாமாமா? நீ நிம்மதியா வாழ்ந்துடுவியாமா? இந்த பசங்களை வச்சுட்டு அதை யோசிச்சு எப்போ சொன்னேன் மேடம். வீணா பிரச்சனை பண்ணாத. ஏமா, அது புருஷன் இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னா எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது மேடம். அவங்க தங்கச்சி 3 மாப்பிள்ளை பார்த்தாங்க மேடம். 3 மாப்பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கட்டினா நான் ஊரை தான் கட்டுவேன்னு அவங்க பிடிவாதம் பண்ணாங்க. அவங்க தங்கச்சிக்கு போன் பண்ணி கேளுங்க மேடம். 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, எங்க அக்காவை கூட்டிட்டு போயிட்டு உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, எங்க அக்காவில நீங்க குடும்பத்தை பாருங்க. நாங்க இப்ப உங்க அக்காவில என் பிரச்சனை வந்துருச்சு. அவங்க தங்கச்சிக்கு போன் பண்ணி கேளுங்க மேடம். உங்க அக்காவில அலமேல் வாழ்க்கைக்கு போயிடுச்சு, பிரச்சனை வராதுன்னு சொன்னீங்க, பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுங்க மேடம். இப்ப ஹாஸ்டல்ல இருக்கணும் இன்னும் போய் சொல்லி என் லைஃபே பிரச்சனையா இருக்கு. என் வாழ்க்கையே பிரச்சனை பண்ணி விட்டாங்களே. தங்கச்சிக்கு மெடிக்கல எடுத்துட்டு கட்டின வீட்டை விட்டுட்டு சொந்தக்காரவங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு நான் இன்னைக்கு அனாத மாதிரி நிக்கிறேன். அடுத்த புருஷனுக்கு விடணும்.
வச்சிருந்த தொழில நடத்த விடல என்னைய. ஏன் நான் கட்டின வீட்டுல, என் சொந்த வீட்டுல என்ன இருக்க விடல. இவளுக்கு சப்போர்ட்டா எல்லாரும் பேசுனாங்க. எல்லாரும் என்னைய குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. நான் அப்பயும் சொன்னேன், கல்யாணம் பண்ணிட்டு போறேன். மாப்பிள்ளை பார்த்தாங்க வீட்டுல வந்து, மாப்பிள்ளை கடை வரையும் வந்து பாத்துட்டு போனாரு மேடம். அன்னைக்கு வந்து அசிங்கப்படுத்தினா மேடம். அப்ப கூட அசிங்கப்படுத்தினா இல்ல மேடம், ஒரே ஒரு வாட்டி தான் போய் கேட்டு வந்தோம் மேடம். மேடம் இவங்க 5 வருஷம் வாழ்ந்துருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்குன்னு சொல்றீங்களா? எவ்வளவு நாள் இவன் மாமியார் வீட்டுல இருந்திருப்பான்னு கேளுங்க. கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கேளுங்க. ட்ரை பண்ணிருக்காங்க கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சண்டை இருக்கும். நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நான் அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு என் வாழ்க்கையை கெடுத்து இவ்வளவு அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லாமா? புருஷன் பொண்டாட்டி என்ன வேணா பண்ணிப்பாங்க. உன் வாழ்க்கை நீ தேடிக்கல, நீ மத்த வாழ்க்கை சூசைட் பண்ணி சொல்றாங்க. நல்லா சமைச்சு போடல நீங்க, அவங்கள ஒழுங்கா பாத்துக்க பொண்டாட்டி கட்டண வீட்டுக்காரனுக்கு இல்லாத அக்கறை அவ்வளவு கூட போனாங்க. தம்பிக்கிறான், அம்மாக்கிறேன் எல்லாம் பாக்குறது. நீ எங்க வந்துட்டு அவ்வளவு அக்கறையோட? சின்ன குழந்தைங்களா இருக்குதுன்னு பையன் பிறந்த பிறகு ஒரு ஆபரேஷன் நீ ஆபரேஷன் பண்ணிட்டியா? அந்த அன்னைக்கு போய் நல்லா இருந்திருக்கேன். நீ விட்டதான் தப்பா போச்சு. மேடம் எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வரும், அடுத்த நிமிஷமே குடிக்க மேடம். இவ கூட தொடர்பு வச்சது என்ன எதிர இன்னமும் புரட்டாசி மாசம் ஆரம்பிச்ச சண்டை மேடம். இன்ன வரைக்கும் என்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேசுறது கிடையாது. இப்ப அந்த அளவுக்கு அவர் மாய்க்கிட்டா மேடம். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 2003 யாரோட? நான்சியோட. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அவங்களுக்கு தெரியும் மேடம், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணல. அவங்க வந்து அப்போ வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் போயிருந்தேன். ஒரு கிளிக்கல் சீட்டு போட்டுங்க. அப்போ போய் ஒரு ரூமில் தனியாக தான் இருந்தேன். அப்போ இருக்கும்போது நான் தனியாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ இவங்க வந்து ஒரு 3 மாதம் முடிஞ்சாலும் நான் போயிட்டேன். வேறு திரும்பி ஒரு 9 மாதம் வந்து இவங்க வீட்டில் சொன்னாங்க, இதே மாதிரி 9 மாதமாக இருக்குது அந்த பொண்ணு. இந்த மாதிரி பேசுறதுக்கு இல்லை மேடம், நான் உண்மை ஓப்பனாக சொல்கிறேன் மேடம். நான் எல்லா உண்மை கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். இது உண்மை சொல்ல. உங்க அத்தை பொண்ணு தானே? அத்தை பொண்ணு, அம்மாவோட அண்ணன் பொண்ணு தான். ஆசைப்படல? நான் ஆசைப்படல. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க கல்யாணம் 9 மாதம் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ இதை மாதிரி அம்மா அண்ணன் ஒரு இதை மாதிரி அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே சொன்னாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ண பிறகு இந்த பொண்ணு என்னை ஒதுக்கி வச்ச பிறகு திருப்பி நான் அந்த பொண்ணு என்னை ஒதுக்கி வச்சிச்சு. நான் அந்த பொண்ணு போய் சொன்னேன், இதே மாதிரி வந்து ப்ரெஸ்ஸில் ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் போய் சொன்னேன், இதே மாதிரி இருக்கான், நம்ம நடந்து போச்சு, ஏதோ ஒரு தவறு நடந்து போயிட்டு பரவாயில்ல. யாரு தவறு பண்ணாங்க? அது யார் தவறுன்னு தெரியல மேடம். அது பாத்தீங்களா மேடம், இவனை பிடிச்ச உள்ள பொண்ணு மேடம். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் சரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோம். கல்யாணம் பண்ணிட்டு நல்ல விதமா ஒரு புருஷன் தேவையாமா உனக்கு? கேளுங்க மேடம், திரும்பி ஒதுங்கி போனா பிறகு திருப்பி நல்லா தான் வச்சிருந்தேன். இந்த 6 வருஷமா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் வச்சிருந்தேன். அந்த பொண்ணை பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது. தனியாக கொத்த நாளைக்கு போவேன், வேலைக்கு வந்துட்டு போவேன். வீட்டில் வந்து அனைத்தும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேளை சோறு கூட போட்டதில்லை, என் தம்பிக்கு ஒரு வேளை சோறு கூட போட்டதில்லை, எதுவுமே செஞ்சதில்லை. தனியாக வீடு கட்டி கொடுத்து தனியாக தான் வச்சிருந்தேன். ஒரு பொருள் இல்லாமல் எல்லா பொருளும் அனைத்தும் மலையாளங்க எல்லாத்தையும் ஜாமான் கொடுத்து எல்லாம் வச்சிருந்தேன். தனியாக வச்சு தனியாக தான் குடும்பம் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா இதனால எங்கள் அம்மா அடிச்சிருக்கேன், தம்பி அடிச்சிருக்கேன். இந்த பொண்ணால என் வீட்டு குடும்பத்தை நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை கேளுங்க மேடம், நீங்க எப்படி தலையில வச்சுன்னு கொண்டாடுறீங்க? கேளுங்க மேடம், அப்படிதான் வச்சிருந்தேன். வச்சிருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எப்படி பாத்திருப்பீங்க அந்த பொண்ணை? அதாவது அம்மாவுக்கு நல்லது செய்வாங்க, அம்மா கூட பிறந்தவங்களாச்சு, அம்மா கூட பிறந்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லது கிடையாது. சரி நான் ஒரு சொல்லிட்டு எனக்கு ஒரு திரும்பி ஒரு பையன் பிறந்திருக்கான். பையன் ஒரு பொண்ணு ஒண்ணு வந்து திருப்பி உங்க நல்லது பார்த்தா என்ன சொன்னீங்க? ஒரு பொண்ணு பையன் ஒண்ணு இருக்குல்ல. கேளுங்க, அப்ப திருப்பி வந்து நான் ஊருக்கு வெளியூர் போயிட்டேன். அது தெரியல, அது இருந்தாலும் நான் ஏத்துக்கிட்டேன். என் குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஏத்துக்கிட்டேன். இப்ப கூட நான் சொல்லிட்டு திருப்பி 6 மாசம் இது மன்னார்குடி வேலைக்கு போயிருக்கும் போது 6 மாசம் வந்தபோது 4 மாசம் இருக்குமோ எனக்கு தெரியல. அவ சீதா டாக்டர் சொல்லிட்டு நாகப்பட்டினத்துல இருக்கு 5,000 ஆபாசம் பண்ணிருக்காங்க. 4 மாசத்துல இப்போ 6 மாசம் ஊர்லயே இல்ல. அப்ப யாரும் வந்துட்டு 10 நாள் இருக்காங்க. இப்ப இடையில 10 நாள் எங்க ஊருக்கு போயிருக்காங்க வெளியூருக்கு போகும்போது. இவங்க தெருல கேளுங்க மேடம், நான் எரிச்சாம தப்பு இருந்தா நீங்க என்ன சொல்லுங்க கேட்கறேன். நானும் ஃபோன் நம்பர் எடுத்துட்டு வந்துக்கிறேன் மேடம். திருப்பி அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போற காரணமே நான் இன்னொரு கல்யாணம் பண்ண காரணமே திருப்பி இந்த பொண்ணோட வாழ்க்கை திருப்பி போய் கஷ்டப்படுத்தி இருந்துச்சு. அவங்க வீட்டுல அசிங்கப்படுத்திட்டு, மெடிக்கல் அசிங்கப்படுத்திட்டு, ஒரு சொந்த பிசினஸ் எங்க அசிங்கப்படுத்துமோ அங்கங்க அசிங்கப்படுத்துவாங்க. சொந்த மெடிக்கலை விட்டு, சொந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தணும் இந்த பொண்ணு. முன்னாடி நான் இதே வந்து இப்ப நான் பழைய மாதிரி தான் நான் முன்னாடி வந்திருக்கோம். எங்க அக்கா கல்யாணம் பண்ணி எங்க அக்கா 5 வருஷம் ஆச்சு. கேட்காதீங்க மேடம். இவர் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு மேடம். எங்க அக்கா கல்யாணம் பண்ணி இவரெல்லாம் இங்க வந்து குறைக்க இதே கிடையாது மேடம். இந்தாடா கிடையாது.
இருக்காரு. மணி நேரம் கேஸ் சொன்னியா? நான் ஒரு கேள்வி கேட்ட சொல்றியா? இங்க நின்னு மனசுல கை வச்சு சொல்லு. மனசுல கை வச்சு பார்த்து சொல்லு. ஆ? என் மூஞ்ச பார்த்து சொல்லு. என் தங்கச்சியா நீ வந்து திட்டாவில் தான் வந்து திட்டாலும் தொட்ட இவ்வளோ தான் முதல் கல்யாணம் பண்ண. என் தங்கச்சி திட்டாலும் தொட்ட விருப்பமே இல்லை தான் தொட்ட. நாங்கள் ஒழுங்காக கல்யாணம் பண்ணல. நீங்கள் வேணுன்ற கடமை யோசனை லாஜிக்கு வந்து போகிற போல வந்து போனீங்களா? லாஜிக்கு வந்து போகிற போல வந்து போனேன். நீ அவங்ககிட்ட சொல்ற மனசுல கை வச்சு சொல்ற. நீ மனசுல கை வச்சு சொல்லு. வேற டேய் நான் தான் உன்னை நான் எவ்வளோ போத்துக்கிறேன். அதுக்காக உன் வாழ்க்கை நீ முதல்ல உன் வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் பண்ணி அப்புறம் நீ தம்பி வாழ்க்கை போவா. சரியா இவன் வந்து உனக்கு பொண்டாட்டியா இல்லை உன் தம்பி பொண்டாட்டியா? ஏன் எதிர்க்க அவன் என்ன திரும்ப கேட்டான் தெரிஞ்சா? இவங்களும் சரியா சரி ஆங்க கூட கேட்கறாங்க ஏத்துலாங்க மச்சின வந்து கேட்கறாங்க. இவ்வளவுதான் மேடம் இன்னைக்கு என் குடும்பம் இப்படி நிக்குது. அவ்வளவுதான் நல்லா இருக்கியா? நீங்க 2 பேரும் வெளிய போங்க. நல்லா இருக்காங்க உங்க குடும்பம். நீங்க 2 பேரும் வெளிய போங்க. இல்ல மேடம் அவங்க பேர் என்னது? என் பேர் குருவே மேடம். உங்க உட்காரு. அவங்கள எங்க அவங்க இருப்பாங்க மேடம். அவங்க நடிக்கிறாங்க எவ்வளவு பயத்தை பாரு. நீ எங்க இரு? அதனால தான் வந்து நான் நீங்க ஒரு நிமிஷம் இங்க வந்து ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுமா. கேளு. நான் தப்பானவளா? நீ தப்பா மனசார சொல்லுதே நான் தப்பானவளா? புள்ளியமா சத்தியமா ஏமான சத்தியமா ஓமா சத்தியமா நீ தப்பா தப்பானவன் சொல்றேன். நீ வந்து ஆசை தம்பி ஜீவா சொல்லிட்டு நீ 4 மாசம் சீதாள் டாக்டர் வீட்டுல போயிட்டு நீ அபாசனம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு பண்ணாதான் கட்டி இருக்க. அதுக்கு இவர் பிள்ளைக்கு இவர் தானே மேடம் செய்யணும். ஒரே 6 மாசம் ஊர்ல இல்ல பிள்ளையா இருக்கணும். இவர் தான் மேடம் என்ன கூட்டு லட்சுமின்ற பொண்ணுக்கு போன் பண்ணுங்க மேடம். யார் கூட்டு போக சொன்னது கேளுங்க மேடம். கேளுங்க. இவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணை லவ்வே பண்ணல. 9 மாசம் மாசமா இருக்காங்கிறதுக்காக குடும்பம் எல்லாம் கம்பல் பண்ணி அவரை கல்யாணம் பண்ண வச்சாராம். எங்க சித்தப்பா இவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாரும் வர வைங்க. அது எப்படி அடுத்தவங்களுக்குள்ள வந்து என்ன டேட்ல கல்யாணம் நடந்தது உங்களுக்கு? அது கூட தெரியல பாருங்க. நான் சொல்றேன் மேடம் 2008 10ஆம் மாசம் 19ஆம் தேதி மேடம். அது தெரியல பாருங்க. என்னைக்கு குழந்தை பிறந்ததுமா? குழந்தை வந்து 11ஆம் மாசம் 28ஆம் தேதி 2008லயே பிறந்துருச்சு மேடம். கல்யாணம் பண்ண மறு மாசமே பிறந்துருச்சு. அப்படி நல்லவர் மேடம். இவர் நல்லவர்னு சொல்றேனே அதுக்குள்ள ரீசன் அவர் சொல்றாரா பாரு மேடம். பொண்டாட்டி நானு என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு பாரு மேடம். நீங்க கம்மியா பண்ணிருக்காங்க. என்னன்னு அதே சாசனம் வந்து என்கிட்ட சொல்லி பார்த்துட்டு அவங்க வீட்டுல கம்மியா பண்ணிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து இதே மாதிரி வந்து ஒரு தப்பான தான் பேசிட்டு போயிருக்காங்க. ஒரு நல்லாதான் அதையும் நல்லாதான் திருப்பி அப்படி என் விட்டு குடும்பத்து வெளியில விடக்கூடாது. அதாவது தம்பி ஒருத்தர் இருக்கான். அவ்வளவு கௌரவமான குடும்பம் தான் நடுத்தூர்ல அடிச்சிங்க பிள்ளைக்கு. 9 மாசம் ஏன் வெயிட் பண்ணாங்க கல்யாணம் பண்ண? இவர்தான் மேடம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி 6 வருஷம் அது குழந்தை இல்ல. நீ எதுவும் செஞ்சிடாது. எங்க வீட்டுல சொன்னாங்க அக்கா காசு தூக்கி போகுதுன்னு சொல்றாங்க. நீ வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னதுக்கு இவர் வானா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லேட் பண்ணிட்டாங்க மேடம். அப்படியே காசு ரெடி பண்றதுக்கு அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ணாலும் 9 எனக்கு அது 9 மாசம் வந்து நான் 7 மாசம் கணக்கு வச்சுட்டேன்னு தெரியல பாரு மேடம். நான் அப்படியே இருந்துட்டேன். அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவு கடவுட வாங்கினாலும் அவ்வளவு பெருசா டிவி இது கேமரா பிடிச்சி சிடி இது பண்ணி அவ்வளவு பெரிய ஆல்பம் எல்லாம் நல்ல விதமா செஞ்சாங்க மேடம். ஒரு 6 ஜனம் எங்க ஊர்ல இருந்தா நாவூருக்கு வந்து இவருக்கு வண்டி செயின் குருமாத்து மோதிரம் அதெல்லாம் எதுவும் போடணும். கேசட் வீடியோ கேசட் போட்டோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் மேடம். வீடியோ கேசட் கேசட் நான் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் மேடம். நான் அதை எடுத்துட்டு வரல ஆல்பம் எடுத்துட்டு வரல. மெயினான போட்டோ மட்டும் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன் மேடம். எங்க அண்ணன் எடுத்துட்டு வர சொல்லி பாருங்க மேடம். அவர் குருமாத்து போட்டது வண்டி எடுத்து வச்சது ஜாமா வச்சு வாங்கிட்டாங்க. ஒரு செயினும் குருமாத்தும் போட்டாங்க. அது ஒண்ணுதான் போட்டாங்க வாங்கிட்டாங்க. திருப்பி வண்டி கூட 10,000 நான் பணம் கொடுத்தேன் மேடம். போட்டோ கொடுங்க. அடமானம் வச்சிட்டாங்க மேடம் வீடு கட்டுறதுக்காக. இப்ப அம்மா அடிப்பட்ட பணத்தை வாங்கிட்டு போய் அந்த பொருளை திருப்பணும் மேடம். நான் திருப்பி இப்ப நான் கையில வச்சிருக்கேன் மேடம் ஒரு நகைய பாருங்க. இதுல தெரியும் வண்டியே எடுத்து கொடுக்கல. என்னோட வண்டி எப்ப கொடுத்தேன் அண்ணனை கூட்டுக்கலாம். இன்னொரு அரை வாங்கிக்கோ. அவ்வளவு டார்ச்சல் பண்ணிக்கிற நீ என்னைய. விட்டு கைய வைக்க கூடாது. நீ வேணும் உனக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதுன்னு இவ்வளவு நாளா நான் பொறுத்து என்னைக்கு என் கழுத்துல உள்ள தாலி அறுத்து கொண்டு போய் உன் காசு அப்புறம் பொண்டாட்டி நான் திங்காம வப்பட்டே அடுத்தவனுக்கு நான் பிள்ளை வாங்கினான்னு சொல்றாரு மேடம். இவர் எப்படி மேடம் எனக்கு இப்படி இவ்வளவு பெருசா செஞ்சிருப்பாரு இவரு. அடுத்தவனுக்கு போய் செய்வ அசிங்கப்படக்கூடாதுன்னு எதுக்கு இப்படி உன் வாயில நீ நாளைக்கெல்லாம் இரு ஜென்மத்துக்கு நீ இப்படிதான் இருக்கணும். இரு என்ன பண்ணலாமா? எனக்கு இவரு வேணும் மேடம். ஆனா நான் அவளுக்கு விட மாட்டேன். எனக்கு இவரு வேணும். என் பிள்ளைங்க ஜெயில போடுங்க இல்ல சாவடிங்க இவன் அவளுக்கு பயன்படக்கூடாது மேடம். என் பிள்ளைங்களை 2 கூட்டு அவனை கேளுங்க மேடம்.
என்ன அவங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு கேளுங்க மேடம். என் குழந்தைங்க பச்சை மண்ணு சொல்லுது மேடம். கூப்பிட்டு கேளுங்க மேடம். என் பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்க. பூனாப்பாவும் என் பையனை குழந்தை இல்ல என் சொல்றியா? பையனை கூப்பிட்டு கேளுங்க. சொல்றா பாரு, குழந்தை இல்ல சொல்றியா? என் மகன் மானங்கட்ட பயல. வெக்க கட்டவன. மாசம் கல்யாணம் பண்ணேன். எங்க அம்மா ஒரு 20,000 அவங்க கூட்டு மரியாதை கெட்டுக்கிட்டு அவனுக்கு மேடம் அசிங்கமா பேசக்கூடாதுன்றதுனால வாயை முடிக்கிட்டு இருக்கிறேன்டா. போகுது பாரு. பொண்டாட்டி இங்க உட்காந்துக்கிறான், அப்பாட்டி போய் உட்கார பாரு. மானங்கட்டவல வெக்கமா தூக்கு மாட்டிட்டு செத்துடணும். அதோட நீ குடும்பம் செருப்பால அடிப்பண்டி. என்னோட வண்டி எடுத்துட்டு போய் அவளோட இந்த வண்டியை பாருங்க மேடம். இந்த வண்டி எனக்கு எடுத்து கொடுத்த வண்டியில என்ன ஏத்திட்டு போய்க்கிறான்னு கேளுங்க மேடம். அவளோட எடுத்துட்டு போய் வண்டியை வச்சு சுத்திட்டு இருக்கான் மேடம். என்னோட வண்டி இவளுக்கு வச்சுட்டு எதுக்கு மேடம் நான் கொடுக்கணும்? ஏண்டி கல்யாணம் பண்ணலடி 2013ல வண்டியை கொடுக்க துப்புலடி மானங்கட்டவல. இந்த செருப்பாலே அடிக்கணும்டி. நான் அடிக்கணும் மேடம். இவ்வளவு 2 அடினா நான் அடிக்கணும் மேடம். இல்ல எனக்கு அவ்வளவு வயிற்றுல இருக்கு மேடம். எனக்கு உங்க பர்மிஷன் கொடுங்க. நான் 2 அடியாவது அடிக்கணும். என் மனசு 6 மேடம். இல்ல 6 வேற ஆறாது. நீ அழுது தான் எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் எதுக்கு 6 வருஷம் இல்லாத கேளுங்க மேடம். போலீஸ் அவட்ட ஜனம் தூக்கிட்டு போய் 2 மணி நேரம் உள்ள வச்சாங்க மேடம். இவனை அடுத்து நீ ஆமா பொண்டாட்டி நான் கொடுறது தப்பு இல்லையா? அப்பாடி கொடுத்தாதான் தப்பு. அவங்க வீட்டுல எல்லாருமே இவர் மேல ரொம்ப வெறுப்பு மேடம். பொண்டாட்டி பிள்ளை இருக்கும் போது இவளை இவன் பேசுறானேன்னு தூக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. இவ சப்போர்ட் பண்ணி நான் குரு மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், குருவோட தான் வாழ்வண்ணா அவ இதோ உட்காந்துக்கிறா பாருங்க. நல்லா தீச்சட்டியாட்டா மூஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு எங்கே வெளியூர்ல என் புருஷனை கொண்டு வச்சு குடும்பம் பண்ணிட்டு உன் மூஞ்சி எல்லாம் டிவில பாப்பாங்கடி. மானங்கட்டவல உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருமா அவர் அபாண்டமா ஒரு விஷயம் சொன்னாரு. அபாண்டமா சொல்றோம் மேடம். நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்ட் பண்றேன் கம்ப்ளைண்ட் கொடு மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. சரி மேடம். அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணு சொல்லுங்க. முதல் குழந்தை உங்க குழந்தை இல்ல. இல்ல கூட்டி கேளுங்க மேடம். இந்த குழந்தைங்களை 2 கூட்டி நீங்க பாருங்க மேடம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஆமான்னா எடுத்து சொல்லுங்க. எடுத்து பாருங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு பிறகு நீ என்ன ஒத்துக்கிறத? மானங்கட்டவனா? என் மான போயிட்டு பிறகு நீ எப்பறா ஒத்துக்குவ? விளக்கமா எடுக்க சொல்லுங்க மேடம். எடுக்க சொல்லுங்க. இன்ன வரைக்கும் அவன் அவ்வளவு அசிங்கப்படுத்துறான் மேடம். 3 குழந்தை அபாசம் பண்ணிருக்கான் மேடம். அபாசம் பண்ணிருக்க யாரு? என் வீட்டுல யாரும் வரல. என்ன காரணம்னா நாளைக்கு எங்க அண்ணனோட ஒரு கல்யாணம் ஒண்ணு இருக்கு விழுப்புரத்துல. அது இல்லாம இவ பண்றது எல்லாமே தெரியும். தம்பியை கூட்டி இங்க வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன்னா பொண்ணு தர மாட்டாங்களாம் தம்பிக்கு. அதனால அவன் தம்பியை கூட்டு வர. அந்த பொண்ணை நல்லா பாத்துக்க தெரியல, பாத்துக்க முடியல. சரி அண்ணன் போயிட்டான், சரி நாங்க பாத்துக்கிறோம் இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல மேடம். அவனும் சேர்ந்துட்டு அடிச்சான். எல்லாருக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா? கண்டிப்பா. எங்க கல்யாணம் நடக்க போறது உங்க தம்பிக்கு? இவங்க தம்பிக்கு ஒண்ணு பொண்ணு பாக்கல மேடம். இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி கொண்டு புடவைய பிச்சுட்டு தெருவுல பட்டு அடிச்சு தெருவுல கிடக்குற மேடம் விட்டுட்டு போயிட்டான் மேடம். அவளை கூட்டிட்டு வர நேரம் அவளை கூட்டிட்டு வந்து எங்கேயே வெட்டியார தெருவுனா அந்த தெருவுல வச்சுட்டு வரான் மேடம். இவன் அவளை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு தர்காவில என் வண்டி எடுத்துட்டு சுத்துறாங்க மேடம். நான் ஃபோன் நம்பர் தரேன், அந்த நம்பர்லாம் நீங்க கேளுங்க. இவ தர்காவுக்கு இவரை கூட்டிட்டு சிங்கப்பூர் லைன்ல இவ சுத்தி இருக்கா. இவரை கேட்டதுக்கு ஆமா கூட்டிட்டு தான் அவன் என்ன செய்ய போற அசிங்கமா சொல்றாரு மேடம். இவர் ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இருங்க, இதுல தப்பு பண்ணது அவர், அந்த பொண்ணு கிடையாது. சரி மேடம். புரியுதா? இந்த பாருமா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவ கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா அப்புறம் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. பேசாம நீங்க வெளியே வைக்கீங்க. நீங்க படிச்சவங்க, டிஃபார்ம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். எதுக்கு இந்த வம்பு? உங்களுக்கு உங்க வாழ்க்கையை பாத்துக்கலாம்ல. வாழ்க்கையே முடிஞ்சு விட்டு மேடம். என்ன வாழ்க்கை இப்பதான் தொடர்ந்துக்கிறிய வாழ்க்கை. அது கூட சரி இருக்கட்டும். நான் என்கிட்ட ஒரு இப்ப வந்தவரு சரி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இருக்கட்டும், அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் மனசு மனசு சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாரா மேடம்? எப்படி இவன் குடும்பத்தே போடுங்க, இவன் குடும்பத்தே போடுங்க. இவன் குடும்பமே என்ன கூட்டுவா. இவங்க அக்கா மேடம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு தெரிஞ்சு இவங்க அக்கா கல்யாணம் பண்ணிச்சு மேடம். இவங்க அக்காவும் அதே தப்பு. இவன் செஞ்ச தப்புதான் மேடம் எப்படி வளரணும் கண்ணத்துல அரைஞ்சிருவேன். நசிங்கப்படுத்திட்டல இனிமே கூட்டுவா போய் யார வேணாலும் கூட்டுவா. யார் வீட்ல எங்க பிறந்த ஊர்ல விசாரிங்க மேடம். நான் கல்யாணம் பண்ண ஊர்ல 2 பேரும் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தால அவங்க அபாசம் அனுப்பி விட்டானா. நீ செலவு பண்ணி நீ உனக்கு அபாசம் செலவு பண்ணி அனுப்பி விட்டாங்க. சொல்ல கூடாது வெளியில. சொன்ன உண்மை அவங்க குடும்பம் என் குடும்பம் அசிங்க போறோம் உனக்கு வச்சிட்டு. நான் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் நான் வரல மேடம். இவருக்கு இவர் எனக்கு வேணும்னு சொல்றேன், அவர் எனக்கு வேணாம்னா 2 பேரும் ஜெயில போடுங்க. இவங்க குடும்பமே ஜெயில போகணும் மேடம். இவர் அவளே உண்மையை ஒத்துக்கிட்டா மேடம். அவங்க அம்மாவுக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணதுன்னு, அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவளே சொல்லிட்டா. டெய்லி அவங்க அம்மாவுக்கு இப்ப போன் பண்ணி பேசுறா மேடம். மாமியாருக்கு மிக்சி வாங்கி கொடுத்துட்டு இருக்கா.
மிக்ஸி வாங்கி கொடுத்து இவங்களுக்கு வேணுன்ற சாமா இவர் கோயம்புத்தூர்ல இருந்து ஏத்திட்டு போய் அங்க கொடுத்துக்கிறாரு. அம்மா நீ ஒண்ணும் செய்யல. நீ எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணது எங்க அம்மாவுக்கு நல்லா கிடைச்சிருக்கா. எங்க அம்மா சொந்த அண்ணன் மூலமா இந்த 9 மாசம் கல்யாணம் பண்ணது அது என்னோட அக்கா எனக்கு எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். எப்ப செஞ்சிட்டு இருக்க தெரியுதா? மேடம் அவங்க முடியல அவங்க தண்ணி ஊத்தி கொடுக்க மாட்டா, சோறு ஊத்தி செஞ்சாலும் நூதன பாக்குறாங்க. நான் சம்பாரிச்சு நீ தான் தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நான் கால் மேல பொண்டாட்டி தான் என் அம்மா ஒரு சோறு கொடுத்திருப்பே நீ இல்ல ஒரு தண்ணில ஊத்திருப்பே நீ கொடுக்க வேண்டியது. இவனே கொடுக்காதான் இத சொல்றாங்க. பாருங்க அதெல்லாம் காரணம் காட்டி கல்யாணம் பண்ணிட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதுக்கு போய் அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழிய அம்மா போய் சொல்ல மரம் 6 மாசம் நான் ஊர்ல இல்ல மரம் 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல் குழந்தை உங்க குழந்தையா இல்லையா? முதல் குழந்தை இல்ல மரம். பாத்தீங்களா மேடம்? நான் போய் போயிட்டு சொல்றாங்க. என்னட்ட பொண்ணு தான். ஆனா அதனால தான் வந்து 300 ரூபாய் கேக்குறா பாருங்க. இவ்வளவு வெல்ல பா சொல்லுங்க மேடம் தயவு செஞ்சு. இவ்வளவு பாக்க வயிறு எரியுது மேடம். இவ்வளவு வெல்ல பா சொல்லுங்க. நான் திருப்பியும் நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு புருஷனா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சகிச்சுக்கிட்டேன். அவ கேக்குற கேள்வி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் மேடம். 4 மெமரி கார்டு ரெக்கார்ட் பண்ணி அப்பாடி தேடிட்டு போய்க்கிறார் மேடம். நாளைக்கு இவள விட்டுட்டு ஏன்னா நம்ம தேடி போனா நீ சொல்ல ஏன்னா தேடி போனா சொல்றேன் மேடம். உடம்பு சரியில்லைனா கூட இவருக்கு நாங்க பொண்டாட்டியா இருக்கணுமா? நீ பொண்டாட்டியா ஒழுங்கா இருந்தா நாங்க அடுத்து தேடி போனா உடம்பு முடியலன்னா அப்ப இவருக்கு நாங்க பொண்டாட்டியா இருக்கணுமா மேடம்? அதெல்லாம் ஒரு காரணம் மேடம். அம்மாக்கு சோறு போடல, தம்பி கல்யாணம் பண்ணல. சம்பாதிக்கிற நீ தான் தம்பி கல்யாணம் பண்ணணும். அம்மாக்கு சோறு போடலன்னு ஒரு காரணம். இந்த பொண்ணோட தங்கச்சி போன் நம்பர் அப்பா போன் நம்பர் வச்சுக்கிறேன் மேடம். அவங்க கிட்ட வந்து இவ ஹாஸ்டல்ல இருக்குன்னா இன்னமும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா மேடம். ஹாஸ்டல்ல இருக்குன்னு இவ அவங்கள வர வைங்க மேடம். வர வச்சு இவங்களோட நிலைமையை சொல்லுங்க மேடம். நான் சொன்னா அவன் அப்ப எங்க தெருக்கு பக்கத்துல வீட்டுல தெரியாதாமா? தெரியாது தெரியும் மேடம். தெரியாது. நீ பண்ணதே ஒரு அசிங்கம். சாகடியில கால விட்ட மாதிரி பண்ண அசிங்கத்தை தான் நான் சூசைடே பண்ணிட்டு போறேன். சாவுடா நீ சாவு. எனக்கு பயன்படாதான் செத்துரு. என்ன என் பிள்ளைங்களை வச்சு எனக்கு நீ வானாண்டா போடா. அதான் நீ தான் பொட்டாட்டி பிடிச்சிட்டு எப்படி நீ என்கிட்ட வருவ? பொட்டாட்டி கிட்ட ஒரு பப்பாட்டி தேடிக்கிட்டியா? பப்பாட்டி இவ வெளியூர்ல போய் புருஷன் பொண்டாட்டின்னு குடும்பம் பண்றாங்க மேடம். வெளியூர்ல ரூம் எடுத்து இவங்க எங்க இருக்கிறாங்க நான் டீட்டெயில் விசாரிங்க மேடம். அந்த வீட்டை காலி பண்ணணும். இவங்களை அங்க வைக்க கூடாது. இவங்க சின்னாக்கா வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாரு மேடம். அவருக்கும் கேளுங்க. பொண்டாட்டி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணி? சரிம்மா, உங்க மேல ஒரு தப்பான விஷயம் சொல்லியிருக்காரு. நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மேடம். கண்டிப்பா மேடம். நான் அந்த தப்பு செஞ்சுதான் தான் மேடம் எனக்கு பயம். நான் எந்த தப்புமே செய்யல மேடம். இன்ன வரைக்கும் என்ன விட்டுட்டு போனாலும் சாவர வரைக்கும் இவன் பொண்டாட்டி தான் மேடம் இருப்பான். அதுன்னு அடுத்தவன் பப்பாடில நான் வாழ மாட்டேன் மேடம். நான் அந்த அளவுக்கு நான் இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மேடம். இவன் எவ்வளவு அசிங்கமா என்ன அசிங்கப்படுத்திட்டு பிறகு இவன் எனக்கு வேணாம். ஆனா இவனை நினைச்சல கடைசி வரைக்கும் வாழ்வான். இவனோட பெற்ற ஒரு ஆள் கிடைச்சா போயிடுவா மேடம். இவன் அது அவளை நம்பி பொண்டாட்டிய வேணாம் சொன்னல. எனக்கு நீ வேணாம். அதுக்காக அடுத்து கூட தப்பு பண்ணிடலாம் நினைக்காத. சாவர வரைக்கும் நான் பிறந்த வீட்லயே குரு பொண்டாட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன். இது என்னோட முடிவு. நீ பண்ண பாருக்கு லாஸ்ட் வரைக்கும். அப்ப தெரியும் உனக்கு. நீ சொல்லிட்டு பிள்ளைங்களை நீ பிடிச்சிக்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. பிள்ளைங்களை பிடிச்சிக்கணும். பிள்ளைங்களை பார்க்க கூட நான் காலை உள்ள ஒண்ணு நீ எடுத்து என்ன சொன்னது? நீ போன்ல அழுது மிக்க சொல்றீங்க. எதுக்கு நீங்க பார்க்கணும்? பையன் மெமரி கார்டா இன்னைக்கு அப்புறம் நான் என்ன பார்க்க போறேன்? இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறேன்? இவ்வளவு அசிங்கப்படுத்த நான் பொண்ணு என்னது இல்ல பையன் ஒண்ணு தான் என்னது பாருங்க மேடம். பையன் ஒண்ணு அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கும். இது எவனுக்கு போறச்சு? அப்பா கூட வரையா இல்லையா? நான்சி அம்மாவை பார்க்க வரப்பா. நீ வரையா இல்லையா பாப்பா? நான் வரல. எங்க அம்மா கூட தான் இருப்பேன். நானும் அவளை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லுது. அப்ப இவ எவனுக்கே பெத்துட்டா? இதுதான் எனக்கு போறச்சு. அதனாலதான் என் கூட வரேன்னு சொல்லுது மேடம். அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு ஆசை காட்டி வச்சுக்கிறாரு மேடம். அந்த பையனுக்கு கூட்டு கேளுங்களேன். அவ யாருன்னு கேளுங்களேன். நான்சி அம்மான்னு சொல்லுவான். என் பெரியமான்னு சொல்லுவான். எவ்வளவு தெருவுல உள்ளவங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பாவம்னு சொல்லுவாங்க மேடம். என்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுமா? கண்டிப்பா மேடம். கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்றேன். இதெல்லாம் என்ன அநியாயம்? கம்ப்ளைண்ட் கொடுத்து அதோட விளைவுகளை ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட பேசலங்க. எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம். ஏமா ஓகேயா? அதோட பின் விளைவுகளை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? பாத்துக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணறத நம்ம எப்படி சும்மா பாத்துட்டு இருக்கிறது? இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில்? அந்த 2 பசங்களுக்கு என்ன பதில்? எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாரு. முதல்லயே 2003லயே கல்யாணம் பண்ணோம் சொல்றாங்க. அப்புறம் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதிர்ச்சியான ஒரு விஷயம், இந்த பொண்ணை 9 மாசம் ஆனப்ப வேற வழி இல்லாம என் தலையில கட்டி வச்சுட்டாங்க சொல்றாரு. இது எது உண்மை எது போய்? அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றா. நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.